இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோ பிளேடிங்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐப்ரோ மைக்ரோ பிளேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கன்சல்டேஷன் தான் மெயின். ஐப்ரோ ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கம்ப்ளீட்டாக கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவங்க ஐப்ரோஸ் எப்படி ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணியிருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஐப்ரோஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஐப்ரோஸை நீட்டாக வைப் பண்ணிவிட்டு நம்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிடுவோம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ப்ரொசீஜரில் எந்த ஒரு பெயினும் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் மேப்பிங்கில் உங்கள் ஃபேஷியல் ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஷேப் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம். மேப்பிங் பண்ணதை கிளைண்ட்டு காமிச்சு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளைண்ட்டோட ஐப்ரோ கலர் அண்ட் ஹேர் கலருக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி பிக்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஐப்ரோஸ் ட்ரா பண்ணுவோம். இந்த கிளைண்ட் காம்பினேஷன் மெத்தட் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் மைக்ரோ பிளேடிங் அண்ட் ஷேடிங் 2 ப்ராசஸ்மே வரும். இவங்க கேட்ட மாதிரி நம்ம கஸ்டமைஸாக கிரியேட் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. அவங்க ரொம்பவே சட்டிலான ரொம்ப நேச்சுரலான லுக் தான் கேட்டிருந்தாங்க. மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருக்கதே தெரியக்கூடாது, ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சட்டலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க கேட்ட மாதிரி லைட்டாக ஷேப்பிங் பண்ணி ஒரு த்ரெட்டிங் பண்ணால் கிடைக்கிற லுக்கை மட்டுமே நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்படி இருந்த ஐப்ரோஸை நம்ம இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். சென்னை அண்ட் மதுரை 2 லொக்கேஷன்லேயுமே நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்களும் ஐப்ரோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க.